ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் டாரோ இன் தமிழ். அனைத்து அன்பு உள்ளங்களையும் ட்ரிபிள் டாரோ இன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். 5th ஆகஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ 5th ஆகஸ்ட் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? லெட்ஸ் see. Please Spirit, Emperor, 9 of Wands, ஸோ நீங்கள் ஒரு let me take one more. 8 of Wands, very good. King of Cups, Hangman, nice. Okay, fine. ஸோ 5th ஆகஸ்ட் நீங்கள் கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம், உங்கள் பர்சன்ட்டு எதிர்பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் டிலே ஆகிட்டு இருந்த விஷயங்கள்லேருந்தும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு டிலே ஆகிட்டு இருந்திருக்கலாம். அதுலேருந்து ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் சப்போஸ் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்டு மோடில் நான் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். மேபி நிறைய ஆக்ஷன் போட்டு உழைப்பு போட்டு உங்களுக்கு அதுக்குரிய பலன் பார்க்க முடியாமல் எனர்ஜி ட்ரைன் ஆகி இனிமேல் நான் செய்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த இது மாறி ஒரு ஸ்டெப்புனாலும் நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க. ஓகேவா? சில பேர் ஸோ இது வரைக்கும் டிலே பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள், பாஸ் பண்ணி வச்சுருந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்டு அதர்வைஸ் உங்களுடைய பர்சன் ஸ்டெப் எடுப்பாங்க. சம்வாட் அவங்கள்ட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, பிகாஸ் எதனால் அந்த சிச்சுவேஷன் இல்லை ஒரு பர்சன் இல்லை ஒரு சிச்சுவேஷன் எதனால் ஸ்டக் ஆகி இருக்குது, டிலே ஆகிட்டு இருந்திருக்கு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் எனர்ஜி. அதாவது ஒரு இல்யூஷன், உங்களுக்குள்ள ஒரு இல்யூஷன், இதை செய்யலாமா வேண்டாமா, இதை நடத்தலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மன போராட்டம். அது ரொம்ப சேலஞ்சபிளாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ரொம்ப சேலஞ்சபிளாக இருந்துட்டு இருக்குது. ஆனால் அதனால தான் எல்லாமே டிலே ஆகுது. ஓகே, ஸோ ரொம்ப போராடணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த போராட்டத்தில் நீங்கள் சிக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? பட் எனிஹோ நீங்கள் அந்த டிலே ஆகிட்டு இருக்கிற விஷயத்தை அதிகமாக போராடி ஜெயிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக தெரியுது. அண்ட் 2 பர்சனை இங்கே நான் பார்க்குறேன். ஒரு சிலருக்கு மேபி உங்கள் பர்சன் உங்கள் அப்பாவுடைய கைடன்ஸ் படி அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, அதனால இது வரைக்கும் ஸ்டெப் எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது என்ன தெரியுது அப்படின்னா, மேபி இது சில பேருக்கு பொருந்தலாம். அவங்களுடைய ஃபாதர் மேபி உங்களை உங்களுடைய ரிலேஷன்ஷிப்க்கு, கமிட்மெண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஒரு சிலருக்கு ஒரு ஏஜ்டு பர்சன் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்க்கு சப்போர்ட் பண்ணலாம், உங்களுடைய மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு லவ் மேரேஜாக பார்க்க முடியல, ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ், ஒரு ட்ரெடிஷ்னல் மேரேஜாக தான் பார்க்க முடியுது. ஸோ ஒரு நியூ பிகினிங், அதுக்கான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு ஒரு பெரியவர் மூலமாக கிடைக்கலாம். நியூ பிகினிங்கான ஒரு கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இல்லை சில பேர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி போயிட்டு
போகலாம். ஓகே, அதில் உங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும். அது மூலமாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, அண்ட் வாட் இஸ் திஸ் 9 of Wands ப்ளீஸ். Knight of Wands, Chariot, 10 of Cups, Ace of Swords. நான் என்ன பார்க்குறேன்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் இமோஷ்னலாக, உங்களோட ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட்டுக்கு போகிறதுல சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். கமிட் ஆகிற மாதிரி போயிருக்கும், அப்புறம் பார்த்தா அது வேறு மாதிரி ஆயிருக்கும். ஸோ அது மேபி உங்கள் பர்சன் வந்து ஒரு செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணியிருக்கலாம். அவங்களுடைய சக்ஸஸே அவங்களுக்கு வந்து பெருசாக தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக போயிட்டே இருந்திருக்கும். பட் இப்போ என்ன தெரியுதுன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு நியூ பிகினிங் தெரியுது. ஸோ 5th ஆகஸ்ட்டில் வந்து நிறைய விஷயம் ஒரு மூமெண்ட்டு தெரியுது. ஸ்டக் எனர்ஜியிலேருந்து நீங்கள் மாறுபட்ட ஒரு எனர்ஜிக்கு வரதை பார்க்க முடியுது. ஓகே, ஸோ உங்களுக்கான 10 of Pentacles is also there. ஓகே, ஸோ நிறைய வாய்ப்புகள் வந்து வரும். நீங்கள் ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கலாம், வாய்ப்புகள்லாம் ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஸ்லோவாக வந்தாலும் உங்களுக்கு ஒரு ஸ்டெடியான வாய்ப்பு கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக வரும். ஸோ ஒரு கமிட்மெண்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிறைய சாய்ஸஸ் வரும். எல்லா சாய்ஸஸும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய சாய்ஸஸாக இருந்திருக்கலாம். ஓகே, ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து ஒன்று சேலரி பேக்கேஜு கம்மியாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பட் 5th ஆகஸ்ட்டில் இங்கே கிங் ஆஃப் கப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மேபி ஒரு லீடர்ஷிப் ரோல் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்காக உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. அது ரிலேட்டடாக ஒரு கம்யூனிகேஷன். ஸோ 10 of Pentacles, ரைட், உங்களுடைய 5 of Pentacles, டெவில், இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு மணி லாஸோ ஜாப் லாஸோ தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, ஸோ அவங்களுடைய சூழ்ச்சினாலேயோ பொறாமைனாலேயோ ஏற்பட்டிருக்கலாம். இப்போது வந்து 10 of Pentacles பார்க்குறோம். ஸோ இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் இப்போது ஒரு நல்ல உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் இங்கே ஒரு நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் போக போகிறீங்க, ஒரு ஸ்டேபிளான பொசிஷனுக்கு. அதுக்கப்புறம் இமோஷ்னலாகவும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறோம். ஓகேவா? ஸோ மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஆன் அண்ட் ஆஃபாக போயிட்டு இருந்திருக்கலாம். பட் அதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு குழந்தைக்கான ஒரு குட் ரிசல்ட் இருக்க போகுது. ஓகே, இங்கேயும் ஃபேமிலி கார்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக ஒரு குட் நியூஸ் இருக்கும். ஓகே, எதை பண்ணால் சிச்சுவேஷன் சரியாகும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை நோக்கி செயல்பட ஆரம்பிக்க போகிறீங்க. இது வரைக்கும் ஸ்டக் ஆகி இருந்திருக்கலாம். சில பேர் 2 பர்சனுக்கு நடுவில் ஸ்டக் ஆகி இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ அது வெரி ஃபியூ யாருக்கு பொருந்தலாம். இப்போது உங்கள் ஸ்டக் எனர்ஜிலேருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் சக்ஸஸ்க்கு, உங்கள் லைஃபுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதை நோக்கி நீங்கள் உங்களுடைய ட்ராவல் இருக்க போகுது. ஓகே, ஒரு குட் கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அந்த கம்யூனிகேஷன் உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கு பாண்டை ஏற்படுத்தும். ஓகே, ஸோ இது வரைக்கும் போராடிட்டு இருந்திருப்பீங்க, மனப்போராட்டம் இருந்திருக்கும், குழப்பம் இருந்திருக்கும், தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக நிறைய சேலஞ்சபிள் சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே உங்கள் போராட்டங்கள் எல்லாமே இப்போது ஒரு சக்ஸஸை கொண்டு தருது. ஓகேவா? சிலருக்கு ப்ரமோஷனுக்கான வாய்ப்பு இருக்குது, அண்ட் நியூ ஜாபுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்துட்ருக்கவங்க சில பேர், நிறைய பேர் ஆல்ரெடி மேரிட் ஆனவங்க இருக்கலாம். ஓகே,
யா ஓகே. நெக்ஸ்ட்டு 3 கொஷின்ஸ் வந்து நினச்சிக்கோங்க, ஓகேவா? இல்லை 1 கொஷின் நினச்சிக்கோங்க. ஐ எம் கிவிங் யூ 3 ஆப்ஷன். இதை ஒன்று செலக்ட் பண்ணி உங்கள் கேள்விக்கான பதிலை எடுத்துக்கோங்க, ஓகே? ஸோ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. ஸோ பைல் 1, நீங்கள் பைல் 1 சூஸ் பண்ணிங்கன்னா ஓகே ஃபைன், சக்ஸஸ், ரைட்? கண்டிப்பாக எஸ் இஸ் யுவர் ஆன்சர். அதுலேயும் கன்ஃபார்ம் சக்ஸஸ், ஓகே? பைல் 2 யூ ஆர் ரெடி. எப்போ நீங்கள் தயாராகிறீங்களோ, மனசளவுலையாக இருக்கலாம், இல்லை என்வரான்மெண்டல் ஃபிசிக்கலாகவோ, எப்போ நீங்கள் ஆக்சுவலி மனசளவு தயாராகிட்டிங்கனாலே யூனிவர்ஸோடைய ஹெல்ப் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும், ஓகே? ஸோ ஒரு என்ன விஷயம் நினச்சிருக்கீங்களோ அது வந்து கரெக்டானு பாருங்கள். ஸோ தட் யூனிவர்ஸோட அலைன் ஆகுதான்னு பாருங்கள். அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ஒரு சக்ஸஸ் இருக்கும். ஸோ எஸ் வில் பி யுவர் ஆன்சர். வென் வில் யூ கெட் ரெடி? பட் 3rd சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் நோ வந்திருக்கு, ஓகே? நீங்கள் என்ன சூஸ் பண்ணிட்டீங்கன்னு தெரில, பட் நீங்கள் இப்போதைக்கு வந்து கன்ஃபார்ம் நோ அப்படின்னு கிடச்சிருக்கு, ஓகேவா? வாட் இஸ் திஸ் நோ? ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, ஒரு தெளிவோ ஒரு நியாயமோ ஏற்படுத்திட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நியாயமாக நடந்துக்கணும், அப்போ தான் அது வந்து உங்களுக்கு எஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதில் எனக்கு இங்கே கிடைக்கிது, ஓகேவா? ஸோ அது நியாயமான விஷயமா அப்படின்னு யோசிங்க. 3rd சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ ரீயூனியனுக்கு எப்போ தயாராகிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ரீயூனியனுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் வாட் இஸ் திஸ் சக்ஸஸ்? வாவ், அகெயின் வேர்ல்டு சக்ஸஸ்க்கு சக்ஸஸ் தான், சரியா? வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ நம்பர் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்குது, லக்கு இருக்குது, ஒரு கம்ப்ளீட் சக்ஸஸ் இருக்குது, ஓகே? அண்டு உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் என்னன்னு நான் பார்க்குறேன், ரைட்? ஸோ 3 ஆப்ஷன்ஸ் தரேன், அதுலேயே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு கிரேட் ஒரி ஓவர் நத்திங், சரியா? எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக கவலைப்படுறீங்க. அதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. நீங்கள் கவலைப்பட்டுருக்கிற விஷயம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அதை மாற்றி யோசிங்க. இல்லை எனக்கு பிளெஸ்ஸிங்னு பார்க்கும்போது நீங்கள் கவலைப்பட்டுருக்கிற விஷயம் ஒன்றுமில்லை அப்படிங்கிற மாதிரி ஆக போகுது, ஓகேவா? அது கவலை இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த போகிறாங்க. அந்த கவலையை வந்து யூனிவர்ஸ் வந்து போக்கி வைக்க போகிறாங்க, ஓகேவா? ஸோ நம்பர் 2 சூஸ் பண்ணுங்க. வாவ், பட்டர்ஃப்ளை, கன்ஃபார்ம், ஐ மீன் கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் ஏற்பட போது, எ சேஞ்ச் ஃபார் த பெட்டர், ரைட்? நீங்கள் அடுத்தது நல்ல விஷயத்துக்காக கம்ப்ளீட்டாக வந்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஏற்பட போகுது. நீங்களே கூட கம்ப்ளீட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம், ஹேங் ஆகி ஸ்டக் ஆகி சம்வாட் இருந்திருக்கலாம். இப்போ இந்த அமாவாசை, ஆடி அமாவாசைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, கம்ப்ளீட் சேஞ்ச் இந்த அமாவாசை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தருது. அதுவும் வந்து ஒரு பெட்டர் பாசிட்டிவ் சேஞ்ச் வந்து பட்டர்ஃப்ளை, ஓகே? ஸோ ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வந்து உங்களுக்கு ஏற்படுது. வாவ், சூப்பர். நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு டீலிங்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் அன் ஓல்டர் மேன். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஓல்டர் மேனோட ஏதோ ஒரு விஷயம், ஒரு பார்ட்டிங் ஆஃப் த வேஸ் இன் ஐதர் ரொமான்ஸ் ஆர் பிஸ்னஸ்,
பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ இல்லை ரொமான்டிக் ரிலேட்டடாகவோ ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ஏற்படும். ஓகேவா? மேபி அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லை அவங்களுடைய கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த 5th ஆகஸ்ட்டு கைடன்ஸ் என்ன, இன்றைக்கான ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். செலப்ரேஷன். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கொண்டாடுங்கன்னு சொல்கிறாங்க. எது நடந்தாலும் அதை வந்து ஒரு அதுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். எது நடந்தாலும் அது உங்கள் லைஃபுக்கு நல்லதாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் அதுக்கு வந்து தேங்க் பண்ணுங்கள், அது வந்து கொண்டாடுங்க. யூனிவர்ஸோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. லிட்ரலாக செலப்ரேஷன் பார்த்தா சில பேருக்கு இன்றைக்கி செலப்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது சில விஷயங்கள் வந்து இருக்கலாம். பர்த்டேவாக இருக்கலாம், ஆனிவர்சரியாக இருக்கலாம். அண்ட் 5th ஆகஸ்ட்டு பர்த்டே கொண்டாடுற எல்லாருக்கும் என்னுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? அண்டு சில பேருக்கு பிறந்த நாள் ஆர் வெட்டிங் ஆனிவர்சரி வாட் எவர் மேபி. ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ இதுதான் இப்போ வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு லாங் டேர்ம் பிளான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைம் பீரியட் இது. இப்போ கரெக்ட் டெசிஷன் எடுக்காமல் எப்போ எடுக்க போகிறீங்க? ஸோ ரைட் டெசிஷன் இப்போது எடுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு இருங்க. எல்லாமே வந்து உங்களுக்காக அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்ற ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஏஞ்சல்ஸ். ஓகேவா? So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.